மட்டக்களப்பு மார்க்கத்தின் கல்லோயா மின்னேரியா ரயில் நிலையங்களுக்கு இடையே 141வது மைல்கல் பகுதியில் 8 காட்டு யானைகள் நேற்று இரவு ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு 11:30 அளவில் இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த மீனகயா கடுகதி ரயிலில் யானைகள் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. கவுடுள்ள காட்டுப்பகுதியிலிருந்து ரயில் தண்டவாளத்தை கடக்க முற்பட்ட காட்டு யானை கூட்டமே விபத்தில் சிக்கின. இதன்போது 6 காட்டு யானைகள் உயிரிழந்தன. ஏனைய 2 காயமடைந்த காட்டு யானைகளும் சம்பவ இடத்திலேயே இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இவற்றுள் 3 வயதான ஒரு யானை குட்டியும் இருந்ததாக கவுடுள்ள தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நைட்டு நாங்கள் புறப்பட்டோம். கொழும்பிருந்து வரக்குள்ள எங்களுக்கு 11:45 அப்படி தான் குருநாகல் தாண்டி வரக்குள்ள கல்லோயா கிட்டமுட்ட வரக்குள்ள கோலன்னு வந்துச்சு. இங்கே மட்டக்களப்பில் இருந்து வந்த ட்ரெயின் யானையில் மோதிருக்குண்டு. அப்புறம் எங்களோட ட்ரெயினை நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து எங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 யானைகள் இன்ஜினுக்கு கீழே அப்புறப்பட்டிருக்கு. அதே போன்று 3 குட்டிகள் இங்கே மறுபுறம் மரணித்திருக்கிறது. அதே போன்று 2 யானைகள் இந்த புறமாக மரணித்திருக்கிறது. ஒரு யானை பலத்த காயங்களுடன் மோதி கொண்டிருக்கிறது. பயணிகள் பல நேரங்களாக தாமதித்து கொண்டிருக்கிறார்கள். 11:45 இரவு நேரம் இடம்பெற்றது. சாப்பாடுகள் தண்ணிகள் இல்லாத அதே போன்று பல மணித்தியாலங்களாக இங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். விபத்தில் ரயில் தடம் புரண்டதால் மட்டக்களப்பு மார்க்கத்தில் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தடம் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கவிருந்த புலத்திசி ரயில் சேவை நேற்று இரவு ரத்து செய்யப்பட்டது. உயிரிழந்த காட்டு யானைகளின் உடற்கூற்று பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கவுடுள்ள தேசிய வனவிலங்கு பூங்கா அதிகாரிகளும் கல்லோயா போலீசாரும் ரயில்வே திணைக்கள அதிகாரிகளும் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 66 காட்டு யானைகள் உயிரிழந்தன. இவற்றில் துப்பாக்கிச் சூட்டில் ஏற்பட்ட உயிரிழப்புகளே அதிக எண்ணிக்கையில் பதிவாகின. 13 காட்டு யானைகள் இதில் உயிரிழந்துள்ளன. மின்சாரம் தாக்கியமையினால் 8 காட்டு யானைகள் உயிரிழந்தன. வெடியை உட்கொண்டமையினால் 4 காட்டு யானைகள் இறந்தன. ரயில்களில் மோதி உயிரிழந்த காட்டு யானைகளின் எண்ணிக்கை 8 ஆகும். விபத்துகளினால் 2 காட்டு யானைகளும் பொதுவான காரணங்களால் 4 காட்டு யானைகளும் உயிரிழந்ததாக வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் தெரிவிக்கின்றனர். கடந்த வருடம் ரயில் விபத்துகளால் 11 காட்டு யானைகள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.